தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்துக்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. ஓராண்டல்ல ஈராண்டல்ல 15 ஆண்டுகளுக்கு மேம்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி, நினைவாற்றலை தரக்கூடிய நிகழ்ச்சி, அவர்களுக்கு அவர்களாகவே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி என்ற காரணத்தினால் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. உலகமெல்லாம் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். வெகு நாட்கள் நடைபெறுகிற காரணத்தினால் அதை பழகி யோகாசனத்தை கற்று தான் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வதோடு தன்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், அக்கம்பக்கத்தினர்கள் அனைவரையும் நோயின்றி வாழ்வதற்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இந்த அரங்கிற்கு சரண்யா வயசு 28, திருமணமாகாதவர், MBA படித்திருக்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் அண்ணா நகரில் இருக்கிறார்கள். நமது பயிற்சி சாலையில் அவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமி அவர்கள் MABL வக்கீல், அட்வொகேட். அவரும் அந்த தொழிலையும் நடத்தி கொண்டு இங்கே யோகாசன ஆசிரியராக காலையிலும் மாலையிலும் வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். 28 வயது. இவர் இருவர்களும் சேர்ந்து நவாசனத்தை கம்பைன்ட் ஆசனம் செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, பத்மாசனத்தில் கலைத்துவிட்டு ஒருவருக்கொருவர் நேராக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். போட்டிகளில் கம்பைன்ட் ஆசனம் செய்கிறவர்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கும். யோகாசன போட்டி நடத்துவர்கள் இந்த மாதிரியான கம்பைன்ட் ஆசனத்தை செய்பவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுத்து அந்த போட்டியில் வென்று கோப்பைகளை தட்டி செல்வதற்கு இந்த ஆசனங்கள் பொதுவாக அதிக மதிப்பெண் கிடைப்பதற்கு பயன்படுகிறது. பாருங்கள். அது தவிர நவாசனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யோகாசனத்தினுடைய நன்மை கிடைக்கும். ஜீரண கருவிகள், ஷோல்டர், இன்னபிற பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அதை பார்த்த உடனே தெரியும். கம்பீரமான இந்த ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நவாசனத்தை நல்ல பயிற்சி பண்ணி தயார் பண்ணி கொண்டு இந்த ஆசனம் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் தனியாக நவாசனத்தை பழகி அதற்கப்புறம் கம்பைன்ட் ஆசனத்தை பழகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு. இப்படி கிராஸில் வாங்க. நீங்கள் அப்படி அப்படி இந்த பக்கம் வாங்க. நீங்கள் கரெக்ட். பக்கவாட்டில் செய்கிறார்கள்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக போய் பத்மாசனத்தில் அமருங்கள். நவாசனத்தில் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இந்த கம்பைன்ட் ஆசனத்தில் கிடைக்கும். போட்டியில் வெற்றி பெறுவார்கள். கோப்பைகளை பெறுவதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யோகாசன ஆசிரியர்கள் என்றால் அதில் வெட்டரண்டாக இருக்க வேண்டும். சில பேர் ஆசனம் சொல்லித் தருவார்களே தவிர அவர்களுக்கு செய்ய வராது. அதைத்தான் பார்க்க வேண்டும். இப்போ பெண்கள் எல்லோரும் யோகாசனம் செய்ய மாட்டார்கள். வெளிநாட்டில் பார்ப்பீர்களானால் பெண்கள் தானே அதிகமாக யோகாசனத்தை பயில்கிறார்கள். ஆண்கள் புறமும் அந்த ஜிம்முக்கு சென்று விடுவார்கள். அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு யோக எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆகவே பெண்கள் ஆண்கள் எல்லோரும் தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த யோகாசனத்தை அனுதினமும் 10 நிமிடமாவது பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.